சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை யாராகிலும் ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-2. பின்பு அவர் கேனேசரத்துக்கு கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்களை அவர்களை வீட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். போதும், கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஆண்டவரே கடைசி ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரமை ஆராதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கும்படி நீர் கொடுத்த தருணத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே ஒரு நடந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதல் 2 வசனங்களிலே, பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, ஊழியம் செய்த பொழுது, அவர் அநேக கிராமங்களுக்கும் அநேக பட்டணங்களுக்கும் கடந்து சென்று பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அவர் ஜனங்களுக்கு பிரசங்கித்து கொண்டு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே புறப்பட்டு போனாலும் அங்கே திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கி வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆலயத்திலே வந்திருக்கிறார். அந்த தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கிக்க போகிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டால் ஆண்டவருடைய கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்கும்படி தேவனுடைய ஆலயத்திற்கு ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். அல்லது ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இயேசு வந்திருக்கிறார், அந்த வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ண போகிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டால் அந்த வீட்டில் தேவனுடைய ஜனங்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி புறப்பட்டு வருவார்கள். அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்ய போகிறார், அவர் மலையிலே வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டால் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு அந்த மலை எவ்வளவு கரடுமுரடான இருந்தாலும் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஜனங்கள் அந்த மலைக்கு புறப்பட்டு வருவார்கள். இந்த 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இயேசு கெனசரேத் என்கிற கடற்கரைக்கு வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தின் மீது தாகத்தோடு கூட வாஞ்சையோடு கூட அவர்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின் மீது ஜனங்களுக்குள்ளாக ஒரு தாகம் இருந்தது. இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், இயேசுவினுடைய கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்க வேண்டும், இயேசுவினுடைய மனதுருக்கம் உள்ள வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று இயேசுவினிடத்திலே அவர்கள் நெருங்கி வந்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த கடற்கரையினுடைய அழகை பார்க்கும்படி ஜனங்கள் வரவில்லை, இந்த கடல் அலையினுடைய அந்த அழகை பார்க்கும்படி ஜனங்கள் வரவில்லை. ஏன் அந்த கெனசரேத் கடற்கரைக்கு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இயேசுவினுடைய சத்தியமுள்ள வார்த்தைகளை கேட்கும்படி ஜனங்கள் அந்த கெனசரேத் கடற்கரைக்கு வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த 2வது வசனத்திலே, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். கடற்கரையிலே 2 படகுகளை கண்டார். அந்த படகுகள் வெறுமையான படகுகளாக சும்மா கடற்கரையிலே நின்று கொண்டிருக்கிறது. அதே போல வெறுமையான வலைகளை
அலசி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய சபையே, இந்த 2ஆம் வசனத்திலே நன்றாக கவனிக்கணும். கடற்கரையிலே சும்மா நின்று கொண்டிருந்த படகுகள், அந்த படகுகள் வெறுமையான படகுகளாக இருக்கிறது. இப்பொழுது என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. அதே அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 2வது வசனத்தில் அந்த படகு கடற்கரையிலே சும்மா நின்று கொண்டிருக்கிறது. வெறுமையான படகுகளாக, காலியான படகுகளாக கடற்கரையிலே அந்த படகுகள் சும்மா இருக்கிறது. அந்த காலியான படகை குறித்து, வெறுமையான படகை குறித்து, சும்மா நின்று கொண்டிருந்த படகை குறித்து 7ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது மூழ்கி விடுமோ என்கிற அளவுக்கு திரளான மீன்களால் அந்த படகு நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய சபையே, சும்மா இருந்த அந்த படகு இந்த கடற்கரையில வெறுமையாக காலியாக இருந்த அந்த படகு, இந்த 7ஆம் வசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறது, எந்த படகு வெறுமையாக இருந்ததோ, எந்த படகு சும்மா இருந்ததோ, எந்த படகு காலியாக இருந்ததோ, அந்த படகு இப்பொழுது கடலிலே மூழ்கி விடுமோ என்கிற அளவுக்கு திரளான மீன்களால் நிரம்பி வழிகிறது. அன்பான தேவனுடைய சபையே, இதற்கு காரணம் என்ன? அநேகர் நினைக்கலாம், ஆமாங்க, ஒரு மீனவனுடைய படகுன்னு சொன்னால் அவங்க கடற்கரைக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, அப்போ படகு வலையெல்லாம் மீன்களால் நிரம்பி வழியோன்ட்டு நாம் நினைக்கிறோம். இல்லை, அந்த நாளிலே இயேசு அற்புதம் செய்தார். அந்த நாளிலே அந்த மீனவர்களுக்கு, குறிப்பாய் பேதுருவுக்கு, அவனுடைய படகுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தார். அதைத்தான் இந்த நேரத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முன்பு சும்மா இருந்தது, முன்பு காலியாக இருந்தது, முன்பு வெறுமையாக இருந்தது. வெறுமையான அந்த படகு, காலியான அந்த படகு, சும்மா இருந்த அந்த படகு இப்பொழுது மூழ்கி விடுமோ என்கிற அளவுக்கு திரளான மீன்களால் நிரம்பி வழிகிறது. இதற்கு காரணம் என்ன? இந்த அதிசயம் நடக்க காரணம் என்ன? இந்த அற்புதம் நடக்க காரணம் என்னவென்று சொல்லி நேரத்துக்கு தகுந்தபடி நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட எடுத்தவங்க அதே அதிகாரம் அந்த 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்த சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்க, அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு தேவனுடைய ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும்படி வருகிறார். அங்கே சகல வசதியோடு கூட ஜனங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் முன்பதாக பலிபீடத்தில் நின்று அவர் பிரசங்கம் பண்ணி நிறைவேற்றுகிறார். அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே பிரசங்கிக்கிறார். ஜனங்கள் கீழே அமர்ந்து கொள்ளுகிறார்கள். இயேசுவுக்கு ஒரு மேஜை நாற்காலி கொடுக்கப்படுகிறது. அதிலே அமர்ந்து கொண்டு நின்று கொண்டு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே ஊழியம் நிறைவேறப்படுகிறது. ஆனால் இது ஒரு கடற்கரை. இந்த கடற்கரைக்கு திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள்.
இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி மிகுந்த தாகத்தோடு கூட, வாஞ்சையோடு கூட, பசி தாகத்தோடு கூட, தவிப்போடு கூட வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு பார்க்கிறார், இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் பிரசங்கிக்க வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு படகு இப்பொழுது அவசியமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அங்கே படகு காணப்படுகிறது. அப்பொழுது அந்த படகினுடைய சொந்தக்காரன் பேதுருவினிடத்திலே வருகிறார். பேதுருவே, நான் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். நான் ஜனங்களுக்கு கிருபையுள்ள வார்த்தைகளை நான் கொடுக்க போகிறேன். நான் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். நான் நின்று கொண்டு பிரசங்கம் பண்ணுவதற்கு உன்னுடைய படகை தருவாயா என்று கேட்கிறார். அப்பொழுது பேதுரு பார்க்கிறார், யார் இவர்? இதற்கு முன்பதாக நான் பார்த்ததில்லையே. என்னிடத்தில் வந்து உன் படகை எனக்கு கொடு, நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். படகிலே அமர்ந்து கொண்டு அல்லது படகிலே நின்று கொண்டு திரளான ஜனங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். உன் படகை நீ தர வேண்டும் என்று அவர் கேட்கிறாரே என்று சொல்லி அந்த இயேசுவை நோக்கி இவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆச்சரியமாய் கவனித்து கொண்டிருக்கிறான். எந்த ஒரு மாறுத்தரம் சொல்லாதபடி இந்த பேதுரு இயேசுவுக்கு தன் படகை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க அன்பான தேவனுடைய சபையே, இந்த நேரத்தில் ஒரு மிகுந்த ஒரு முக்கியமான காரியம் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. பேதுரு நேற்று ராத்திரி முழுவதும் மிகுந்த பிரயாசப்பட்டு கடினமாக உழைத்து கடலிலே மிகுந்த காற்றின் மத்தியிலே, அந்த குளிரின் மத்தியிலே அவன் பிரயாசப்பட்டு கடினமாய் உழைத்து அவன் மீனை பிடிக்கும்படி வலையை போடுகிறான். ஒரே ஒரு மீனை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. எல்லா பகுதியிலையும் எல்லா பக்கத்திலையும் வலையை போட்டு எடுக்கிறான். ஒரே ஒரு மீனை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. மிகுந்த சோர்வு அவனுக்குள் காணப்படுகிறது. மிகுந்த பலவீனம் அவனுக்குள் காணப்படுகிறது. ஒரு பக்கம் குளிர், இன்னொரு பக்கம் சரீர உழைப்பு, ஒன்றும் அகப்படவில்லை. ஒரு சோர்வு காணப்படுகிறது. இவ்வளவு உழைக்கிறேனே, இந்த குளிரின் மத்தியிலே நடுக்கடலிலே இவ்வளவு உழைக்கிறேனே, ஒரே ஒரு மீனை கூட என்னால் பிடிக்க முடியவில்லையே என்று வேதனையோடு கூட விடியற் காலையில அவன் கடற்கரைக்கு திரும்புகிறான். ஒரே ஒரு சிறிய மீனை கூட பிடிக்க முடியவில்லை. இப்பொழுது வலையிலே ஒரு மீனும் இல்லை, படகிலே ஒரு மீனும் இல்லை. வெறுமையான வலையை அலசி கொண்டிருக்கிறான். அந்த படகு சும்மா காலியாக வெறுமையாக இருக்கிறது. பேதுரு ஒரு மூலையிலே சோர்ந்து போய் இனி எப்படி என்று சொல்லி அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். வேதனையோடு கூட கவலையோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் இயேசு வருகிறார். அவனிடத்தில் வந்து, சகோதரா பேதுருவே, உன்னுடைய படகு எனக்கு கொடுப்பாயா? ஒரு பக்கம் தோல்வி, ஒரு பக்கம் இழப்பு, ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் சோர்வு. கடினமாக உழைத்து ஒரு மீனும் அகப்படவில்லை. இந்த ஒரு வேதனையின் மத்தியிலே, சோர்வின் மத்தியிலே, தோல்வியான எண்ணத்தின் நடுவிலே இயேசுவை பார்க்கிறான். நானே சோர்ந்து போய் இருக்கிறேன். ஒரே ஒரு மீனை கூட பிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு ஒரு வியாபாரமும் இல்லை. இன்றைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. என் படகு கேட்கிறீரே, யார் நீ என்று கேள்வி கேட்கவில்லை. இயேசுவின் முகத்தை பார்க்கிறான். அப்படி அவன் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படைந்து தன் படகை இயேசுவுக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. பேதுருவின் படகில மீன்கள் இல்லாவிட்டாலும் இப்பொழுது பேதுருவின் படகில இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்த்த மீன்கள் இல்லாவிட்டாலும் மீன்களை கொடுக்கக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இயேசு அவனுடைய படகில இப்பொழுது வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் தோல்வியின் மத்தியில் நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த வருடத்தில் ஆசீர்வாதம் இல்லை ஐயா. இந்த வருடத்திலே கண்ணீர், இந்த வருடத்திலே கவலை, இந்த வருடத்திலே வியாதி, பலவீனங்கள், நிந்தைகள், அவமானங்கள், நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் கவலையோடு இந்த இடத்தில் தேவ சபையில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு பேதுரு தன் படகை இயேசுவுக்கு கொடுத்ததை போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்தால் வரப்போகிற புதிய வருடத்திலே மிகுந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையை அறுவடை செய்ய போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ சபையே, தோல்விதான், நிந்தைதான், அவமானங்கள் தான், பலவீனங்கள் தான், இழப்புகள் தான்,
கண்ணீர் தான், கவலை தான். இந்த மத்தியிலும் கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை இருக்கிறபடி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்றைக்கு பேதுரு தன்னுடைய படகை உமக்கு கொடுத்தான் ஆண்டவரே. இன்றைக்கு என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை, என் உடன் பிறந்தவரை, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை, என் எதிர்காலத்தை, என்னுடைய எல்லாவற்றையும் நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு இருந்து என்னை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேதுரு தன் படகை கொடுத்தான்? இழப்பு பாருங்க, குளிர், அந்த கடலுக்குள்ளே போயிட்டா பயங்கரமான குளிர், எதிர்காற்றுகள், இந்த பக்கம் போடுகிறான், இந்த பக்கம் போடுகிறான். ஆனால் வெறுமையான ஒரு வலைதான் வருகிறது. ஒரே ஒரு மீனும் அகப்படவில்லை. தோல்வி, தோல்வி. சக மீனவர்கள், என்னப்பா ராத்திரி முழுது நான் பிரயாசப்பட்டு கடற்கரைக்கு வரும்பொழுது மிகுந்த ஆரவாரத்தோடு வருவேன், நிறைய மீன்களை கொண்டு வருவேன் என்று வீராப்பு பேசிவிட்டு போனாயே, இப்பொழுது உன்னுடைய வலையிலும் ஒன்றுமில்லை, உன்னுடைய படகிலும் ஒன்றுமில்லை என்று சக மீனவர்கள் கேலியும் பரியாசமும் செய்கிறார்கள். மிகுந்த ஏமாற்றத்தோடு இருக்கிற அந்த பேதுருவை தேடி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஒரு பலவானை தேடி போகவில்லை, ஒரு ஐசுவரியவானை தேடி போகவில்லை. ஒரு தோல்வியில் இருக்கிற பேதுருவை, ஒரு நிந்தை, ஒரு அவமானத்தில் இருக்கிற பேதுருவை, இழப்பின் மத்தியிலே இருக்கிற பேதுருவை தேடி இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுருவே, உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். பேதுருவே, உன் மீது நான் சபையை கட்ட போகிறேன். ஹல்லேலூயா. பேதுருவே, உன் மூலம் ஆயிரங்களை ரட்சிக்க போகிறேன். பேதுருவே, உன் மூலம் நான் மகிமைப்பட போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மீனவன் எப்படி இருப்பாங்க? மீனவங்க நம்மை போல உடை நல்லா அணிந்து கொண்டு இருப்பாங்களா? நல்ல அழகு தோற்றத்தோடு இருப்பாங்களா? இல்லை, சாதாரணமான நிலைமையில் இருப்பாங்க. அந்த நிலைமையிலும் ஒரு தோல்வியான ஒரு நிலைமை. ஒரே ஒரு மீனை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. ஆனாலும் கூட இயேசு அவனிடத்திலே வருகிறார். நான் ஊழியம் செய்யணும் பேதுருவே, என் ஜனங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறாங்க, என் ஜனங்கள் ஆத்தும அந்த பசியோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்கட்டும் என்கிற ஒரு தாகத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்களை நான் சும்மா அனுப்பக்கூடாது. நான் அவங்களுக்கு என்னுடைய சத்தியத்தை சொல்லணும், என் வசனத்தை சொல்லணும், தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். அதற்கு ஒரு பலிபீடம் அவசியம். உன் படகை தருவாயா? மாறு தரும் ஒன்று சொல்லவில்லை, முடியாது முடியாது என்று சொல்லவில்லை, தருகிறேன் ஆண்டவரே. சங்கீதம் 37:2 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ சபையே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது மலையளவு பெரியதாக இருந்தாலும், சிவந்த சமுத்திரத்தை விட பெரியதாக இருந்தாலும், நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, நீ கர்த்தரை நம்பும் பொழுது, அவர் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு உதாரணமாக வைத்து உங்கள் மூலம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவின் படகு இப்ப புரிகிறதா? எங்க அவன் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டான். எனக்கு தெரியுமே, விடியற் காலையில் அவன் வரும்பொழுது படகுல ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரியும், சக மீனவர்கள் பேசி இருக்கலாம், அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லி இருக்கலாம், அவன் வலையை அலசி கொண்டிருந்தான். ஆனா இப்போ வலை கிழிந்து விடுமோ என்கிற அளவுக்கு, படகு மூழ்கி விடுமோ என்கிற அளவுக்கு மீன்கள் மீன்கள் மீன்கள், நல்ல விலை உயர்ந்த மீன்கள், சுவையான மீன்கள். எப்படி? பக்கத்தில் இருக்கிறார். யார் அவர்? இயேசு. ஹல்லேலூயா. அந்த இயேசுவுக்கு கொடுத்ததினாலே அவன் கொடுத்ததை விட பல 1000 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ சபையே, கொடுங்கள். லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஹல்லேலூயா. பேதுரு தன் படகை கொடுத்தான்.
பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், நீ குமாரனை நேசிக்கிறாய், அநேக வருடங்களுக்கு பிறகு நீ பலவீனமான நாட்களிலே மிகுந்த வயதான உன்னுடைய 100வது வயதிலே உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, உன் ஆசை பாசம் எல்லாம் அவன் மேல் இருக்கிறது. இப்ப கர்த்தர் கேட்கிறார், உன் குமாரனை எனக்கு கொடுப்பாயா? கொடுப்பாருன்னு அந்த அப்படி இல்லை, ஒரு ஆட்டை எப்படி பலி செலுத்துறோம் கத்தியினால, அது மாதிரி நீ செய்வாயா என்று கேட்கிறார். ஆபிரகாம் அழல, வேண்டாம் ஆண்டவரே, என் ஐஸ்வர்யத்தை கேளும், என் பலத்தை கேளும், என் பணத்தை கேளும், தருகிறேன், என் குமாரனை கேட்காதீங்க ப்ளீஸ்ன்னு சொல்லலை. நான் பண்ணேன் அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கத்தி எடுத்து தன் குமாரனை படுத்துட்டு இருக்கிற அந்த குமாரனை வெட்டும்படி கையை ஊங்கும் பொழுது கர்த்தர் பார்க்க துடிக்கிறார், ஆபிரகாமை நிறுத்து, பிள்ளையாண்டன் மேல் உன் கத்தியை போடாதே, உன் கையை போடாதே, நிறுத்து என்று தடுக்கிறார். ஆபிரகாம் தன் குமாரனை கொடுத்தான். ஆகவே தான் ஆண்டவர் ஆபிரகாமே ஆவிக்குரிய தகப்பனாக, உலகத்தினுடைய ஐஸ்வர்யமுள்ள ஒரு தகப்பனாக கர்த்தர் ஆபிரகாமை மாற்றினார். ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது, நான் ஆபிரகாமின் தேவன் சும்மா சொல்லல, ஆபிரகாம் தன் மகனை, தன் நேசகுமாரனை ஈசாக்கை ஆண்டவருக்கு கொடுத்ததினால் இப்பொழுது தைரியமாய் ஆண்டவர் உரத்த சத்தமாய் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. நாம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அழுதுட்டே கொடுக்கிறோமா? 2 மனசோடு கொடுக்கிறோமா? கவலையோடு கொடுக்கிறோமா? அவிசுவாசத்தோடு? என்னடா இது ஆண்டவரே இப்படி கேட்குறாரு. துதின்னா துதிச்சிடுவேன், ஆராதனை பண்ணுன்னா ஆராதனை பண்ணிடுவேன், 1 மணி நேரம் முட்டி போட்டு சோம ஓகே, என் குமாரனையே கேட்குறாரு என்று ஆபிரகாம் கவலைப்படலை. அப்படியே தன் குமாரனை வெட்டும்படிக்கு கத்தி எடுத்து ஓங்குறான். கர்த்தர் தடுத்துட்டா. இப்போ நான் பார்க்குறேன்பா, நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆபிரகாமை கர்த்தர் உலகத்திலே ஒரு முதன்மையான ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் மாற்றினார். பூமி அவனுடைய ஐஸ்வர்யத்தை தாங்கக்கூடாததாக இருந்தது. ஹல்லேலூயா. பேதுரு ஏன் கர்த்தர் அவனை ஒரு முதன்மையான சீஷனாய் அப்போஸ்தலனாக மாற்றினார்? ஏன் பேதுரு ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்? ஏன் தெரியுமா? பேதுரு தன்னுடைய படகை இயேசுவுக்கு கொடுத்தான். எது அவங்ககிட்ட இருந்ததுன்னா படகு தாங்க, படகு தான் இருந்தது, விலை உயர்ந்த படகு தான் இருந்தது. அந்த படகை இயேசுவுக்கு அவன் கொடுத்தான். இன்றைக்கு விலை குறைந்ததல்ல, விலை உயர்ந்ததே நீங்கள் இயேசுவுக்கு கொடுக்க ஆயத்தமா? ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, அப்பா நான் என்னையே உமக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளையே உமக்கு தருகிறேன். ஜெபம் பண்ணுங்க, அழுவுங்க. அப்பா நான் என்ன தர்றேன்ப்பா, என் பிள்ளைங்களை தர்றேன்ப்பா, உமக்கு தரேன், என் கணவனை தரேன், என் மனைவியை தரேன், என் பிள்ளைங்களை தரேன், என் குடும்பத்தை தரேன். நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, போறப்பர் மலடி என்று சொல்லுகிறார்கள். குடும்பத்தில் இருந்த சக்கலத்தை மலடி என்று சொல்லி வேதனைப்படுத்துகிறாள். அப்போ என்ன செய்கிறாள்? ஆலயத்தில் வந்து யாருக்கும் தெரியாம கதறி அழுது ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். ஆண்டவரே நான் மலடியா இருக்கிறேன், அது எனக்கு மிகுந்த வேதனையா இருக்கு, நீர் என்னை ஆசீர்வதித்து குறிப்பிட்டு ஜெபிக்கிறாள். நீர் என்னை ஆசீர்வதித்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அந்த குழந்தையை நான் உமக்கே கொடுக்கிறேன். அவள் பேச்சோடு நிறுத்தவில்லை. குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கொஞ்சம் வளர்ந்த பால் மறந்த பிறகு அந்த குழந்தையை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து வைக்கிறாள். தேவ சபையே, அவள் என்ன பொருத்தனை பண்ணினாலும் அதன்படியே தன் குமாரனை ஏலினிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறாள். அப்பா நான் மலடியா இருந்தேன், கர்த்தர் என் மலடி என்கிற ஸ்தானத்தை எடுத்து போட்டு எனக்கு கர்ப்பத்தின் கனியை நான் கேட்டதின்படி ஒரு ஆண் குமாரனை கர்த்தர் கொடுத்தார். அவன் பேர் சாமுவேல். அவனை கர்த்தருக்கு என்று கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாள். ஹல்லேலூயா. அன்பான தேவ சபையை, நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை செய்யும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் நிறைய காரியங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் கொடுத்தார்கள்? சின்ன பையன் 5 அப்பத்தை 2 மீனை அவன் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்தான். கூட்டம் ரொம்ப நேரம் நடக்கும். இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். திரளான ஜனங்கள் வருவார்கள். அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தொலைவு, கடையும் கிடையாது சாப்பிட்றதுக்கு. ஆகவே அம்மா அனுப்பி கொடுத்த அந்த 5 அப்பத்தை 2 மீனை தனக்கு வச்சிட்டு இருக்கிறான் தன்னுடைய பையில. அப்போ இயேசு கேட்கும் பொழுது, ஆண்டவரே இல்லை இல்லை எனக்குன்னு சொல்லலை,
இயேசு கேட்கும் பொழுது அப்படியே சந்தோஷமாக கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அந்த சின்ன பையன் கொடுத்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் அதிகமாய் பெருக பண்ணி அநேக ஆயிரங்களை போஷிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு கொடுத்தால் உன் மூலம் அநேகரை கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நீ உன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தால் இந்த சபைக்கு அநேக ஆத்துமாக்களை உன்னை கொண்டு தான் ரட்சித்து கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிய வருடத்திலே இந்த அரியூர் ஏசிய சபையானது நிரம்பி வழிய போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தின்படி கர்த்தர் இந்த சபையை நிரம்பி வழிய செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 மீன் 2 மீன் பெருக செய்தவர் இந்த சபை ஆண்டவரால் பெருக செய்யக்கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? பேதுரு தன் படகை கொடுத்தான். எந்த நிலைமையில? துக்கமான நிலைமையில, இழப்பின் மத்தியில, தோல்வியான நேரத்தில், நிந்தை அவமானங்கள் பரியாசங்கள் இருக்கிற நேரத்தில் தன் படகை அவன் இயேசுவுக்கு கொடு. தன் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னோட கூட எடுத்தவங்க வாசிங்க. அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வேகமாய் வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்பொழுது இந்த பேதுருவின் மூலம், பேதுரு தன் படகை இயேசுவுக்கு கொடுத்ததின் மூலம் ஒரு மாபெரும் ஊழியம் அங்கே நிறைவேறியது. திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தினால் போஷிக்கப்பட்டு அநேகர் விடுதலை, சுகம், ஆரோக்கியம் பெற்று சந்தோஷமாய் திரும்பி போனார்கள். ஆனால் பேதுருவை விட்டு ஆண்டவர் போய்விடவில்லை. பேதுருவின் படகிலே தான் இருக்கிறார். தனக்கு ஊழியம் செய்யும்படி படகை கொடுத்த இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பல மடங்கு கொடுக்க விரும்புகிறார். ஆகவே தான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, உனக்கு மீன்கள் வேண்டும், உனக்கு திரளான மீன்கள் வேண்டும். ஆனால் உன் படகு இப்பொழுது கடற்கரையில் இருக்கிறது. உன்னுடைய படகு கடற்கரையில் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது உன் படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போ என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், இப்பதான் ஆழத்தில் போயிட்டு வந்தோம், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆழத்தில் போன்னு சொல்றாரு அப்படின்ட்டு அவன் நினைத்திருக்கலாம். ஒரு ரகசியம் பாருங்க, பேதுரு ஆழத்தில் போனாதான் நேற்று ராத்திரி, ஆனால் அவன் மட்டும்தான் போனான். ஆனா இப்போ இயேசு அவன் படகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு அவன் படகில் இருக்கிற. வரப்போகிற புதிய வருஷத்திலே நீங்கள் இயேசுவோடு சேர்ந்து வாழப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. தினந்தோறும் இயேசுவோடு நீங்கள் நடக்க போகிறீர்கள். தினந்தோறும் இயேசு உங்களுடைய வீட்டிலே இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும், வீட்டில் இருக்கும் பொழுது, வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுதும், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் இயேசு உங்களோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, உன் படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போ என்று சொல்லுகிறார். அன்பான தேவ சபையே, ஆழம் என்று சொன்னால் ஜபத்திற்கு அடையாளமாய் சொல்ல விரும்புகிறேன். அது நானாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் ஜபம் பண்ணினால் மாத்திரமே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற முடியும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நான் பெற முடியும். நான் ஜெபம் பண்ணாவிட்டால் ஆண்டவர் அமைதியாகி விடுவார். ஆனால் நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால், என் மகன் ஜெபிக்க முழங்கால் படியிட்டு விட்டால் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படி நம் அருகில் வந்து எதற்காக ஜெபிக்கிறோம் என்று கேட்டு நமக்கு வேண்டியவைகளை செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, உன் படகு கடற்கரையில் இருக்கிறதப்பா, உன் படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போ, உன் படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. அப்போ என்ன செய்கிறான்? அவன் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போகிறான்.
இன்றைக்கு வரப்போகிற புதிய வருடத்திலே ஒரு தீர்மானம் நாம் எடுக்கணும். நான் இயேசுவோடு கூட ஆழம் என்கிற ஜெப அனுபவத்திலே வர வேண்டும். ஏன்னா இயேசுவை என்ன செய்தார்? அந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கவனிங்க, இது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. கடந்த நாட்களில் சோர்வுகள் என்னை தாக்கும் பொழுது, என்னடா ஜெபம் பண்ணினோம், ஆனால் காரியம் இப்படி இருக்கிறது என்று சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு வனாந்திரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நல்லா கவனிக்கணும், இயேசு ஏன் அடையாளங்களை அற்புதங்களை செய்தார்? இயேசு ஏன் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார்? இயேசு ஏன் குஷ்டரோகிகளை சுகமாக்கினார்? இயேசு ஏன் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார்? இயேசு ஏன் முடவர்களை நடக்க பண்ணினார்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் வனாந்திரத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் அதிகாலை வேளையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஜெபம் பண்ணி தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார். அவர் பிள்ளையாகி நாமும் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவை, உன் படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. ஒரு முறை நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை இஸ்ரவேல் தேசத்திலே மழை பெய்யவில்லை, பனி பெய்யவில்லை. 3.5 வருடங்கள் தேசம் பஞ்சம் பட்டினியாய் காணப்படுகிறது. இந்த தேவ மனுஷன் எலியா என்ன செய்கிறான்? 1 ராஜாக்கள் வாசிக்க வேண்டாம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் கடைசி 6 வசனங்களில் இந்த எலியா கர்மேல் பர்வதத்திலே அவன் சென்று தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவன் தேவனிடத்திலே போராடி ஜெபிக்கிறான். முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கிறான். அந்த 3.5 வருடங்கள் அவன் அமைதியாக இருந்திருக்கிறான். ஆண்டவர் அமைதியாயிட்டார். ஆனால் இப்பொழுது தன் முழங்காலை அவன் முடக்கினான். இப்பொழுது அவன் தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து கர்ப்ப வேதனைப்பட்டு, ஆண்டவரே, தேசமானது வறட்சியால் காணப்படுகிறது, இந்த தேச ஜனங்கள் ஆசீர்வாதம் இழந்திருக்கிறாங்க என்று சொல்லி எலியா வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட தன் தேசத்திற்காக ஜெபிக்கிறான். நடந்தது என்ன? மேகத்தை கர்த்தர் எழும்ப பண்ணி அந்த தேசத்திலே மாபெரும் மழையை கர்த்தர் கொடுத்து பஞ்சத்தை நீக்கி போட்டார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எலியா ஜெபித்தான். எலியா ஜெபித்தான். ஆகவே தான் பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நேற்று ராத்திரி ஒரே ஒரு மீனை கூட உன்னால் பிடிக்க முடியவில்லையா? நீ செய்கிற எல்லா காரியத்திலும் இழப்பு, தோல்விகள், நஷ்டம் இப்படி தான் போய் கொண்டிருக்கிறதா? ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீ என்னோடு கூட சேர்ந்து ஆழத்திற்கு வா. நீ என்னோடு கூட உறவாடு, என்னோடு கூட ஐக்கியப்படு. நீ என்னோடு கூட ஜெபிக்க ஜெபிக்க உன் வாழ்க்கையை நான் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அன்பான தேவ சபையே, முதலாவது பேதுரு தன் படகை இயேசுவுக்கு கொடுத்தான். 2வது பேதுரு தன் படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போனான். கடைசியாக அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அன்பான தேவ சபையே, பாருங்க, பேதுரு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ராம் முழுவதும் கடினமாக உழைத்தோம், என் பலத்தை நம்பி, என் பராக்கிரமத்தை நம்பி, நான் என் திறமையை நம்பி கடினமாக உழைத்தேன், ஒரே ஒரு மீனை கூட நான் பிடிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறேன். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நான் சார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் வார்த்தையின்படியே வலையை போடுகிறான். வேதம் சொல்லுகிறது, வலை கிழிந்து விடுமோ என்கிற அளவுக்கு, படகு மூழ்கி விடுமோ என்கிற அளவுக்கு திரளான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். இது கதையல்ல, உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே. பாருங்க, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், என் பலன், என் பராக்கிரமம், என் திறமை, என் தாளந்து, என் மீன் பிடிக்கிற அனுபவம் ஒன்றும் முடியல.
ஒன்றும் கூடவில்லை, ஆனால் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ சபையை நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருடைய வசனங்களை எடுத்து வைத்து சொல்லி அறிக்கிட்டு நம்ம ஜெபித்து அந்த வசனங்களை சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அதன்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எனக்கு செய்யும் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொன்னீரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவர், எனக்கு செய்யும். அப்படி என்று அவருடைய வார்த்தைகளை வசனங்களை பிடித்து அவருடைய வசனங்களை சார்ந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவனே நான் உமதண்டையில்